103 அதெல்லாம் சப்ஜெக்டே கிடையாது. கேட்கறது வேணா நல்லா இருக்கலாம், நகைச்சுவா இருந்துகிட்டு இருக்கலாம். இது வேண்டாக்கா நல்லா தெரியும். இது ஆய்வு செய்யற மக்கள், சிந்தனை மக்கள் 4 விஷயத்தை திடீர்னு வந்தாக்கா இது என்ன ஆக்கப்பூர்வமான அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சாவியில வந்த ஒரு செய்தியை சொன்னோம். அதுல நம்ம சொன்னதுல ஒரு வார்த்தையை தான் அவர் விளக்க சொன்னார், தவிர மற்றதை கவனிக்கல. அப்புறம் அவரே அதுக்கு மறுத்து புரண்டு பேசினார். சாவில என்ன இருக்கு? 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்றாதவன் வழிகேடன், வழிகெடுப்பவன் என்று மட்டும் இல்லை. எப்படி இருக்குன்னு கேட்டா, வலவ் வாஃபக கவுல சஹாபத்தி, சஹாபி சொல்லுக்கு பொருத்தமா இருந்தாலும் இமாம்கள் சொல்லாட்டி ஏத்துக்கிறாத. ஒல் ஹதீஸ் சஹீஹ், சரியான ஹதீஸுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே. ஒல் ஆயத்தை, குரானுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே, அதை எடுக்கக்கூடாது. இவர் என்ன சொன்ன? அப்படி சொன்னமாங்கிறாரு. அந்த வழக்கத்தை நான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னமா? சரியா இருந்தா எடுத்துட்டு போங்க, தப்பா இருந்தா விட்டுட்டு போங்க. அது நீங்க சொல்றீங்க, கித்தாபு சொல்லல. கித்தாபு என்ன சொல்லுது? தப்பா இருந்தாலும் மதுஹபை தான் எடுத்துக்கிறேன்னு. குரானுக்கு நேர் மாத்தமா இருக்கு, பிறவன் மூமின்கிறாங்களா, அதை எடுத்துக்க. அப்படிதான் அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. இப்ப நான் என்ன விளங்குறோம்? அதுல என்னத்தை நான் சாவிலிருந்து எடுத்து வச்சனோ அதை சொல்லிட்டு அதே அமர்வுலயே பல்ட்டி அடிச்சு என்ன செய்யறாரு? மாத்தி பேசுறாரு. உங்களே எடுக்க வேணாண்டது, விரும்பினா எடுத்துட்டு போங்க, தப்புனா விட்டுட்டு போங்க. அப்படி சொல்லலையே. நீங்க மதுஹப் ஆளுகள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீல. தப்பா இருந்தாலும் எடுக்கக்கூடாது, இமாம் சொன்னா மட்டும்தான் எடுத்துக்கிறேன்னு. இன்னும் சொல்லப்போனா அன்னல் அஹ்த பில் அவாஹிரில் கிதாபி வசுன்னா மின் உசூலில் குஃப்ரி, குர்ஆனுடைய நேரடியான அர்த்தத்தை எடுப்பது குஃப்ரு, குஃப்ருடைய அடிப்படை அங்கதான் உண்டாவுதுங்கிறீங்க. அப்ப சாவில் அப்படியே மதுஹப்ல உள்ளதுக்கு மாத்தமா ஹதீஸ்ல இருந்தா ஹதீஸை எடுத்துக்கணும் இருக்குதா, எடுக்கக்கூடாது இருக்குதா? மதுஹபுக்கு மாத்தமா குர்ஆன்ல இருக்கும், நீ குர்ஆன் எடுக்கக்கூடாது, மதுஹப் எடுத்துக்க. மதுஹப் மாத்தமா ஹதீஸ்ல இருக்கும், நீ ஹதீஸ் எடுக்கக்கூடாது, மதுஹப் எடுத்துக்க. அப்ப குர்ஆன் அடிப்படையில் விளக்கம் சொன்னார்களா இமாம்கள்? இமாம்கள் குர்ஆனுக்கு எதிராகத்தான் விளக்கம் சொன்னார்கள் என்று சொல்லி தெளிவாக சாவிங்கிறவர் இணைஞ்சிட்டாரு, விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவரும் அதுக்கு மறுப்பாகவும் பேசிட்டார். அந்த கிளிப்ல பாத்தீங்கன்னா சாவில சொன்னதையே மதுஹபை பின்பற்றாட்டி வழிகேடுன்னு சொன்னாரு. ஆனா உங்களே யார் தடுத்தா? நல்லதை எடுத்துக்கிட்டு கெடுத்து விட்டு போங்க, அப்படித்தான் நாங்க சொல்றோம். எப்ப சொன்னோம்? இப்பதான் சொன்னீங்க சாவில. எப்ப சொன்னோன்னு கேட்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு வாட்சி காட்டியிருக்கிறேன், எப்ப சொன்னோன்னு கேட்கிறாரு. அடுத்து என்ன? இந்த தலாக்கு தவிர 3 தவிர 4 தவிரல. நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? 950 வருஷம் வாழ்ந்தாங்க, 50 வருஷத்தை தவிர. இது தப்பு கிடையாது. இது மாதிரி நீங்கள் பேசலாம், நான் பேசலாம். 10 ரூபா கொடு, 2 ரூபாயை தவிர 8 ரூபான்னு அர்த்தம். அதே நான் சொன்னேன். இதுல என்னன்னு கேட்டா, உன்னை சொல்லிட்டு அதுலயே 10 தவிர வருது. அது எப்படின்னு கேட்டா, நீ 10 தலாக்கு 9 தவிர, அது தனி வார்த்தை இல்ல, சேர்த்து 10 தலாக்கு 9 தவிர 8 தவிர, ஒன்னுலயே 7 தவிர 6 தவிர 4 தவிர 3 தவிர 2 தவிர 1 தவிர நான் பேசுவானா? அதான் கேள்வி. 10 தலாக்கு 2 தவிரன்னு சொல்லுங்க, அர்த்தம் இருக்குது. 8ன்னு வச்சுக்கிட்டு போங்க. 10 தலாக்கு 3 தவிரன்னு சொல்லுங்க, 7ன்னு அர்த்தம் வரும். நீங்க சொல்ற என்ன? ஒரு ஆளுக்கு என்ன செய்யுது? 100 ரூபா கொடுக்கணும், 90 தவிர 80 தவிர 70 தவிர 60 தவிர 50 தவிர 40 தவிர 30 தவிர 10 தவிர 90 என்ன அர்த்தம் இருக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்டா? 100 கொடுக்கணும் 90 தவிர அர்த்தம் இருக்குது, 100 கொடுக்கணும் 80 தவிர அர்த்தம் இருக்குது, 100 கொடுக்கணும் 10 தவிர அர்த்தம் இருக்கிறது. நீங்க என்ன எழுதி கிதாபுல? அஷ்ரத்துன் இல்லா திசாத்துன் இல்லா சமானியத்துன் இல்லா சபாத்துன் இல்லா சித்தத்துன் இல்லா ஹம்சத்துன் இல்லா அர்பாத்துன் இல்லா சலாசத்துன் இல்லா சிந்தானி இல்லா வாஹிதத்துன் என்று இம்புட்டை சேர்த்து சொன்னால் 5 அதுல நிகழும் அப்படின்னு கணக்கு சொல்றீங்க. அதே நேரத்தில் அன்டி தாலிகுன் அஷ்ரன் இல்லா திசான் இல்லா சமானியத்தன் இல்லா சபாத்தன் என்று சொன்னால் அதுல 2 நிகழும்ங்கிறீங்க. சொல்லும் போது எப்படி சொல்றான்னு கேட்டா, நீ 10 தலாக்கு 9 தவிர 8 தவிர 7 தவிர இதுல 2 நிகழுமா? இது 2 தலாக்கா? இதுக்கு அர்த்தம் இது என்ன கணக்கு? இது எந்த பள்ளிக்கூடத்தில் இப்படி சொல்லி தர்றான்? இது என்ன? இது என்ன? இது இப்ப அல்ஜிப்ராவில் வருதா என்னன்னு? நான் கணக்குல வீக்கு. நீங்க என்ன செய்யுங்க, இந்த கணக்கு எங்களுக்கு விளக்குங்க. இதைத்தான் நான் கேட்டது. நான் கேட்டது என்ன? தவிரண்டு பேசுறது தப்புன்னு நான் சொன்னேன். தவிரண்டு பேசலாம், 8 தவிர 10 தவிர ஒரு தவிர சொல்லலாம், ரொம்ப சிரிக்க வேணாம். ஒரு தவிரண்டு சொல்லலாம், 10 தவிர ஒரு பொருளை சொல்லிட்டு 100ன்னு சொல்லிட்டு 80 தவிர 70 தவிர 60 தவிர 50 தவிர இது என்ன? இது எந்த லாங்குவேஜ்ல உண்டுமா? இப்படி எந்த பாஷையில் உள்ளவன் அப்படி பேசுவானா? அப்படி பேசினா இந்த அர்த்தம் 2 நீங்க நிரூபிக்கணும். இதுக்கு முதல் அர்த்தத்தையும் சொல்லணும். இது எப்படி அதுல 2 வரும், இதுல எப்படி 1 வரும், இதுல எப்படி 5 வரும் என்பதை நீங்க சொல்லணும். நான் கேட்டதை விளங்கிக்கிறேன்னு நான் சொல்லாத ஒண்ணு நீங்க போட்டு விளக்கிட்டு இருக்கிறீங்க.
குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டிய லபிதபிஹிம் அல்பசனத்தின் இல்லா ஹம்சீனாமா 1000 வருஷம் இருந்தால் 50 தவிர ஒரு 50 தவிர என்ன வந்திருக்கு எப்படி வரல 900 தவிர 800 தவிர 700 தவிர 600 தவிர 500 தவிர வந்தா அதுவும் கேள்விக்குரியதாகும் அப்படி அல்லாஹ் சொல்லல நீங்க சொன்ன உலகலையும் அல்லாஹ்வோட ஜாயின் பண்றீங்க அதான் எங்களுடைய கேள்வி இதை என்ன செய்யணும் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து என்னன்னு கேட்டா இன்னும் சொல்ல போனா அந்த ஹதீஸ் தெரியல தெரியாதனால அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்யலங்கிறாரு ஒரு மனுஷன் வந்து ஹதீஸ் கிதாபுல இருந்தாலும் அனைத்தும் தெரிஞ்சவனா இருப்பானா நான் கேட்கிறேன் என்ன ஒரு ஆர்குமெண்ட் என்ன பண்றாரு நம்ம என்ன தப்ப வரக்கூடாதான் இமாம்கள் வரலாமா அது என்னது புக்காவே இருந்தா கூட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வரி உங்களுக்கு தெரியல இந்த மேல பகவி இருக்குது பகவி கீழே உள்ளது பகவின்னு போட்டீங்க கண்ணு முன்னாடி தான் கிதாப் இருக்கிறது பகவில இருக்குன்னு அடிச்சு சொன்னீங்க ஆனா பகவில இல்ல கீழே உள்ள ஒருத்தர் நோட் எழுதுன பிடிச்சி பகவிங்களா இல்லையா அப்ப இந்த காலத்துல கண்ணு முன்னாடி கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிட்டு எடுத்து கண்ணு முன்னாடி இப்படி செஞ்சீங்கல திருமையில இருக்குன்னு சொன்னீங்க கம்ப்யூட்டர்ல பார்த்து திருமையில இருக்குன்னீங்க திருமையில இல்லாம இருந்துச்சு அப்ப இருந்து இந்த காலத்துல இருந்துக்கும் தப்பு செய்யலாமா இருக்கும் போதா நீங்க சொல்றீங்க இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்க அப்ப புக்கா இருந்தாலும் தப்பு வரலாம் புக்கு இல்லாட்டாலும் தப்பு வரலாம் புக்கு இல்லாட்டி இப்ப நிறைய தப்பு வரலாம்னு சொல்லுங்க புக்கை கையில வச்சிருந்தா கூட ஒரு வரியை விட்டுட்டு ஒரு வரியை பாய்ச்சிட்டு போயிருவோம் வழங்குதா கண்டுக்கிற மாட்டோம் மனிதன் தப்பு தான் இருக்கும் வழங்குதா அவங்களுக்கு அந்த ரைட் இருந்தா எங்களுக்கு அந்த ரைட் இல்லைங்கிறீங்க இதெல்லாம் ஒரு வாதமா அப்ப இதெல்லாம் தப்பான இந்த சபையில எத்தனை நேரம் நீங்க மாத்தி மாத்தி பேசுனீங்க கிதாபுல இருக்கிற மருத்துவம் பேசுனீங்க அது நீங்க என்ன செய்யணும் யாபத்துல வச்சுக்கிற வேண்டும் அடுத்ததாக வந்து இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க விளக்கம் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது அதுக்கிடையில வந்து இந்த லாவுக்சிம் ஒண்ணு விளக்கம் சொல்லி முடிச்சுக்கிறேன் அது எதுக்கு நான் ஷார்ட்டா சொல்றது ஷார்ட்டா சொல்லிடலாம் அதிகமா சொல்ல வேண்டி கொஞ்சம் தாமதப்படுத்தி நான் சொல்லுவேன் கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு லாவுக்சிம் என்ன செய்யறான் அல்ல சத்தியம் செய்ய மாட்டேன்னு சொல்றான் ஆனா நீங்களே சத்தியம் செய்வேன் அர்த்தம் செய்யறீங்க இது இமாம்கள் வழக்கம் இல்லாம சொல்ல முடியுமா நினைக்கிறா எந்த இமாம் இது வழக்கம் சொன்னா ஒரு இமாம் தேவையில்லையே இந்த லாங்குவேஜ்ல இந்த லாவுக்சிம் யௌமில் கியாமாங்கிறத கொண்டு போய் அபூஜஹல்கிட்ட சொன்னாலும் சத்தியம் செய்யறேன்னு விளங்கிடுவான் அந்த மொழியில இருக்கிறதுனால அந்த மொழியில அந்த அர்த்தம் இருக்கிறதுனால இந்த இடத்துல லாவ சும்மா சேர்ப்பாங்க அல்லாவும் சேர்ப்பான் ரசூலுல்லாவும் சேர்ப்பாங்க அபூஜஹலும் சேர்ப்பான் எல்லாரும் சேர்ப்பாங்க அப்படி சொல்ற ஒரு வழக்கம் இருக்கிறது இதுக்கு என்ன நகுவுல இருக்கிறனா ஹிதாயாவுல இருக்கிறது என்ன இருக்கிறது ஒ துஸாதுலா கப்லல் கஸமி கஸமுக்கு முன் சத்தியத்திற்கு முன்னாடி லா என்பதை பொருளற்று சும்மா சேர்க்கப்படும் கௌலிஹி தஆலா லா உக்ஸிம் பியௌமில் கியாமா அப்ப இது அந்த மொழியில உள்ளது என்பதற்கு அல் உசூலு பின்னஹுங்கிற நூல்ல ஹிதாயாவுல இன்னும் ஏராளமான இலக்கண நூல்கள்ல சொல்லி தர்றாங்க இது சும்மா அப்படி சொல்லுவாங்க லா உக்ஸிம்னு சொன்னாலே உக்ஸிம்னு அர்த்தம் அந்த சொல்லுக்கு அதுதான் அர்த்தம் என்பதற்கு இமாம் வர வேண்டியதில்லை சஹாபி கூட வர வேண்டியதில்லை அந்த காலத்தில் வாழ்ந்த காவிர்களும் கரெக்டா புரிஞ்சுக்கிடுவாங்க அப்ப அது அந்த மொழியில உள்ள ஒரு விஷயம் தானே தவிர இதுக்கு இமாமுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எல்லாரும் அப்படி விளங்கிடுவாங்களே இதுதான் அவங்கள்ட்ட அதுக்கு பதில் சொல்லியாச்சு ஒரு இடையில ஒண்ணுனா சொல்லிட்டு இருப்பேன் புதுசு நாங்க வைக்கணும் வெறுமனே சொல்லிக்கிட்டு மட்டும் இருக்க முடியாது நாங்க வாதங்கள் வைக்க வேண்டி இருக்கிறது அதுக்கு அடுத்துங்க ஒரு ஆயத்து இருக்கிறது முஹம்மது ரசூலுல்லா முகமது அல்லாஹ்வுடைய தூதரு அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ஆயத்து அதுல என்ன வருது உள்ளதீன மாஹு அவரோடு இருப்பவர்கள் அஷித்தாவு அலல் குஃபாரி காபிர்கள் மீது கடுமையாக இருப்பார்கள் ருஹமாவு பைனஹும் தங்களுக்கு மத்தியில அன்புடையவர்களாக இருப்பார்கள் தராகும் ருக்கான் சுஜ்ஜதன் எப்தகுன ஃபதலம் மினல்லாஹி ரில்வானா அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் தேடியவர்களாக ருக்குவிலும் சஜிதாவிலும் அவர்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அவங்களுடைய நெற்றியில வந்து சஜிதாவுடைய அடையாளம் இருக்கும் இது தௌராத்திலையும் இஞ்சிலையும் இவங்களை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு பயிரை போன்றது தமிழ்ல உங்களுக்கு படிச்சிடறேன் என்ன டைம் இல்லாதனால அரபியும் படிச்சிடறேன் ஆயத்து தானே அது தனது குருத்தை வெளிப்படுத்துகிறது பின்னர் அதை பலைப்படுத்துகிறது பின்னர் கடினமாகி அதன் தண்டின் மீது நிலையாக நிற்கிறது நிராகரிப்பவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதற்காக விவசாயிகள் எனும் நம்பிக்கையுடையவர்களை அது மகிழ்ச்சி அடைய செய்கிறது அவர்களின் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலி அல்லாஹ் வாக்களித்துள்ளான் இருக்குது ஒரு ஆயத்து இதுல என்ன இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அதாவது தங்களுக்கு மத்தியில் இரக்கமா இருக்கிறாங்க எதிரிகள்கிட்ட கடுமையா இருக்கிறாங்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க சைதாவுடைய அடையாளம் நெத்தியில் இருக்குன்னு இருக்குது எல்லாத்துக்கும் அர்த்தம் விளங்குது அர்த்தம் செய்யறாங்க என்ன செய்யறாங்க தெரியுமா அதாவது உள்ளதீன மாஹு ரசூலுல்லாஹ்வோடு இருப்பவர்கள் இருக்குல்ல அது வந்து யானி அபாபக்கரு அது அபூபக்கரை குறிக்குது அஷித்தாவல் குப்பாரி எதிரிகளுக்கு கடுமையா இருப்பார்கள் உமரை குறிக்கிறது ருஹமாவு பைனஹும் இரக்கமா இருப்பார்கள் உஸ்மானை குறிக்கிறது ருக்கு செய்தாவில் இருப்பார்கள் அலியை குறிக்கிறது அல்லாஹ்வுடைய அருளை தேடுவார்கள் என்பது ஜுபைர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் குறிக்கிறது இப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்ட்ட இருக்கிற ஒட்டுமொத்த தன்மை அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது அபூபக்கர் உமர்லாம் ஒன்றும் வரல ஒட்டுமொத்த சஹாபாக்கள் தங்கள் மத்தியில் இரக்கமா இருப்பார்கள் மற்றவங்கள்ட்ட கடுமையா இருப்பார்கள் வணக்கம்